எஸ்கேஎம் மயிலானந்தனுக்கு பத்மபூஷன் விருது. நமது இந்திய திருநாட்டின் மிக உயர்ந்த விருதுகளில் ஒன்றான பத்ம விருதுகள் ஆண்டுதோறும் குடியரசு தினத்திற்கு முந்தைய நாள் மத்திய அரசால் அறிவிக்கப்படுவது வழக்கம். சமூக சேவை, கலை, மருத்துவம், விளையாட்டு, அறிவியல், இலக்கியம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்பட்டு சிறந்து விளங்குபவர்களுக்கு இந்த பத்ம விருதுகளை மத்திய அரசு வழங்கி கௌரவித்து வருகிறது. பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ என 3 பிரிவுகளில் இந்த பத்ம விருதுகள் வழங்கப்படுகிறது. இதன்படி இவ்வாண்டுக்கான பத்ம விருதுகள் கடந்த ஞாயிறன்று அறிவிக்கப்பட்டது. இதில் சமூக சேவைக்காக பத்மபூஷன் விருதுக்கு ஈரோட்டை சேர்ந்த பிரபல தொழிலதிபரும் சமூக சேவகருமான எஸ்கேஎம் மயிலானந்தன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இவ்வாண்டின் பத்மபூஷன் விருதுக்கு எஸ்கேஎம் மயிலானந்தன் அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அவரை சாமிநாதபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் ஈரோடு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் KE பிரகாஷ் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்களும் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதுகுறித்து பிரகாஷ் MP செய்தியாளர்களிடம் பேசும்போது, தனது பெயரில் இருந்த ஜாதி பெயரை கலைஞர் கருணாநிதியின் வேண்டுகோளுக்கு இணங்க நீக்கியவர் எஸ்கேஎம் மயிலானந்தன். இவர் மக்களுக்கு அயராது உழைத்து வருகிறார் என குறிப்பிட்டார். மயிலானந்தன் ஐயா அவர்கள் அவருடைய பெயர் இயற்பெயரையே மாண்புமிகு முத்தமிழ் கலைஞர் சொன்னதுக்காக எஸ்கே மயில்சாமி கவுண்டர் என்பதை எஸ்கேஎம் மயிலானந்தம் என்று 1996ஆம் ஆண்டு இங்கே மொடக்குறிச்சி அவங்களுடைய தீவன ஆலை திருப்புலாவிற்கு வந்தப்போ அறிவித்தார். அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி வரைக்கும் அந்த வழியில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது கிராம மக்கள் அனைவருக்கும் இன்றைக்கி உலகளவிய ஒரு பத்மபூஷன் அவார்டு பெறுறதுங்கிறது உலகளவிய ஒரு பெருமைக்குரிய விஷயம். அது நம்மளுடைய மொடக்குறிச்சியில் எங்களுடைய சொந்த ஊர், சொந்த கிராமத்துலேருந்து வந்ததை எங்கள் ஊர் மக்கள், நம்ம கழக நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர், பேரூர் செயலாளர் எல்லோரும் வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் இன்றைக்கி காலையில் அவங்களுக்கு மரியாதை செஞ்சுருக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. பத்மபூஷன் விருது தனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்து எஸ்கேஎம் மயிலானந்தன் செய்தியாளர்களிடம் பேசும்போது, கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக தான் ஆற்றி வரும் சமூக பணிகளுக்காக தனக்கு அறிவிக்கப்பட்டுள்ள இந்த பத்மபூஷன் விருதுக்காக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். வணக்கம், வாழ்க வளமுடன். என்னுடைய சமூக சேவைக்காக மத்திய அரசு இவ்வாண்டு பத்மபூஷன் அவார்டு கொடுத்து கௌரவித்திருக்கிறது. 13 ஆண்டுகளுக்கு முன்பே எனக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்கப்பட்டது. நான் கடந்த 25 ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்திய காரணத்தினால் இந்த சமூக சேவைக்கான விருது கிடைத்தது. தலித் மக்களுக்கான சேவை, நுகர்வோர் அமைப்புக்கான சேவை, தேசிய நல விழிப்புணர்வு இயக்கம், இப்படி பல்வேறு தமிழ் இலக்கிய பேரவை, அதை விட வேதாத்ரி மகர்ஷி அவர்களுடைய மனவளக்கலை யோகாவை இந்தியா உலகம் முழுவதும் பொதுவாக கிராம மக்கள் அனைவரும் யோகா, தியானம், அறநெறி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இதுவரை சுமார் 400 கிராமங்களை தத்தெடுத்து அதில் லட்சக்கணக்கான மக்களுக்கு தியானம், யோகா சொல்லிக் கொடுக்கப்பட்டுகிறது. 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு இந்த யோகமும் மனித மாண்பும் என்ற கல்வி கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த அமைப்பு 222 இடங்களிலே சொந்த கட்டடத்திலே செயல்பட்டு வருகிறது. 18,000 ஆசிரியர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். இத்தகைய சேவைகளை பாராட்டி இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக மத்திய அரசுக்கும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே இவருக்கு 2013ஆம் ஆண்டு இவர் ஆற்றிய சமூக பணிகளுக்காக பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எஸ்கேஎம் குழும நிறுவனங்களின் தலைவரான எஸ்கேஎம் மயிலானந்தன் ஏராளமான கிராமங்களை தத்தெடுத்து அந்த கிராமங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் பூர்த்தி செய்து கொடுத்துள்ளார்.
இவர் வேதாந்திரி மகரிஷியின் மனவள கலை மன்றத்தின் தலைவராக உள்ளார். மேலும் தேசிய உற்பத்தி திறன் விருதுகள் 8 முறை, தேசிய பாதுகாப்பு விருதுகள் 2 முறை, விவசாயம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு விருது 5 முறை, 1978ஆம் ஆண்டில் இந்திய ஜேசிஸ் அமைப்பின் தேசிய சிறந்த 10 பிரிவில் சிறந்த இளம் சாதனையாளர் விருது, 2004ஆம் ஆண்டில் ரோட்டரி இன்டர்நேஷனல் அமைப்பின் வாழ்நாள் சாதனையாளர் விருது மற்றும் தமிழ்நாடு வணிக தனிநபர் பிரிவின் கீழ் சிறந்த வருமான வரி செலுத்துபவர் விருது 2 முறை உட்பட பல விருதுகளையும் SKM மயிலானந்தன் பெற்றுள்ளார்.